ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியிலே இப்போது நம்ம பக்தர்கள் ஒரு சிலர் அம்மா பக்தர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அம்மாவையும் பிடிச்சிக்கிறது, வேறு கோவிலுக்கும் போகிறது. அதே மாதிரி இப்போ வேறு சாமியார்கிட்டையும் போகிறது. அவர் அன்னதானம் தான் பெருசுன்னு சொன்னார், காசே வாங்கிறதில்ல, அப்படி இப்படின்னு எல்லாம் எதோ சொல்லிக்கிட்டு போயிட்டுருக்குறாங்க. இதை அம்மா தெளிவாக சொன்னாங்க, மாயையை நம்பி மாயையில் சிக்கி மாயமாக போய்விடாதே மகனே, இந்த மண்ணை விட்டு என்னை விட்டு. எப்படிங்க? மாயையை நம்பி மாயையில் சிக்கி மாயமாக போய்விடாதே மகனே, இந்த மண்ணை விட்டு என்னை விட்டு. சக்தியில் இப்படி அங்கேயும் இங்கேயும் அலையிறாங்க இல்லையா பக்தர்கள், இந்த வட்ட வச்ச பக்கமெல்லாம் வாய வைக்கிற மாதிரி. இந்த பக்தர்களுடைய நிலையை பற்றி நம் சின்னவர் அவர்கள் அழகாக ஒரு விளக்கம் கொடுத்தார்கள். காங்கிஞ்சேந்தில் ஒரு முறை சின்னவர்கிட்ட கேட்டான். ஒரு பக்தரை குறிப்பிட்டு, காங்கியம்பதியில் இருந்த பழைய பக்தரை குறிப்பிட்டு சின்னவர்கள் அவர்கள் கேட்கும் பொழுது, அவர் எப்படி இருக்கார், நல்லா இருக்காரான்னு கேட்கும் பொழுது, அம்மா கோயிலுக்கு வந்துட்டு இருந்த, உங்கள் கோயிலுக்கு வந்துட்டு இருந்த வரைக்கும் அவர் கஷ்டம் கிடந்தாருங்க, இப்போ வேற ஒரு சாமியார் பிடிச்சிட்டாரு, இப்போ நல்லா இருக்கிறாருங்கன்னு சொன்னான். உடனே சின்னவர் அவர்கள் அவருக்கு விளக்கம் கொடுத்தார்கள். எப்படின்னாங்க, அப்படி இல்லடா, மற்ற குருமார்கள் எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, பெரும்பாலும் பண கஷ்டத்துக்காகத்தான் அங்கே இங்கே அலையிறாங்க பக்தர்கள். மற்ற குருமார்கள் தன்னிடம் வருகின்ற பக்தனுடைய புண்ணிய கணக்கு எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் பொறுக்கி எடுத்து அதை ஜூஸாக புழிஞ்சு குடின்னு கொடுத்துருவாங்க ஒரு தடவை. இவனும் ஆஹா எவ்வளோ அற்புதமான ஜூஸுன்னு குடிச்சிருவான். அந்த பிரச்சனை, அந்த பொருளாதார பிரச்சனை தற்காலிகமாக நீங்கி இருக்கும், அவ்வளோதான். அடுத்து எந்த பிரச்சனை வந்தாலுமே இங்கே புண்ணிய கணக்கில் ஜீரோ வைப்பு வச்சே, அதனால் அந்த குருமார்கள் எதுவும் செய்ய மாட்டாங்க, கைவிட்டுருவாங்க. ஆனால் அம்மா அப்படி இல்லைங்க. அம்மா எப்படி செய்யுது? முதல்ல நம்ம பாவக்கணக்கை தான் எடுக்குது. என்ன சொல்லுது? உன்னுடைய பாவங்களை எல்லாம் என் முன்னாலேயே கழித்து விடு மகனே அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. ஏன்? பாவமாகட்டு புண்ணியமாகட்டு வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆமாங்க, அது 1க்கு 10 100 1000 வளர்ந்துக்கிட்டே இருக்கு. அதனால் முதல்ல பாவ கணக்கை நேர் பண்ணிக்கிட்டா வருங்காலத்தில் பிரச்சனை இருக்காது. புண்ணிய கணக்கு வளர்ந்து கொண்டு வருவதனால் எந்தவித தவறும் இல்லை, நமக்கு நன்மையே. 1 மடங்கு நன்மைக்கு பதிலாக 1,00,000 மடங்கு நன்மை கிடைக்கும். ஏன்னா அது வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குங்க. அதனால தான் அம்மா அவர்கள் 2வதாக புண்ணிய கணக்கு எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட அப்போ நம்மளுக்கு பக்குவமான வயது வந்துடுங்க, இளம் வயதெல்லாம் தாண்டி பக்குவமான வயது வந்துடு. அப்போ அம்மா கொடுக்குற அந்த நன்மைகளை முழுமையாக அனுபவிக்க முடியும், செய்கூலி சேதாரம் இல்லாமல். அதைத்தான் அம்மா ஒரு முறை சொன்னாங்க, நீ என்னிடம் வரும்பொழுது ஒரு 4 நாள் கையில் வச்சுருப்பேன், உன்னை பக்குவப்படுத்துவதற்காக அந்த 4 நாளே நான் பிடிங்கிப்பேன். அப்புறம் நீ பக்குவப்பட்ட பின்னால் உனக்கு 40 ரூபாயாக திருப்பி கொடுப்பேன், அது உன் பரம்பரைக்கு உதவியாக இருக்கும் அப்படி சொல்லி அம்மா சொன்னாங்க. எப்பேற்பட்ட அற்புதமான கருணை கடல் பாருங்க, தாய்ப்பாசமே உருவான நம்ம அம்மா. ஓம் சக்தி.